தமிழ் பேசும் முஸ்லிம்கள் யார்? ஏற்கனவே இந்து மதத்தில் இருந்தவர்கள். அவர்கள் இறைவனுக்கு பல்வேறு பெயர்களை சூட்டி வணங்கியவர்கள். எனவே அவர்களுக்கு புரியும்படியாகவும் சொல்ல வேணும். ஞானம் என்பது ஒன்றுதான் என்பதை நன்கறிந்ததனாலே இந்து ஞானம் வேறு, இஸ்லாமிய ஞானம் வேறு, கிறிஸ்துவ மத ஞானம் வேறு அல்ல. உண்மை ஒன்றே. ஹக் என்பது ஒன்றுதான். அது பலவாக இருக்க முடியாது. இஸ்லாமிய ஹக்கு வேறு, கிறிஸ்துவ ஹக்கு வேறு, யூத மத ஹக்கு வேறு இல்லை. எப்படி சூரியன் ஒன்றுதானோ அது இஸ்லாமிய சூரியன் என்றோ கிறிஸ்துவ சூரியன் என்றோ யூத சூரியன் என்றோ கிடையாதோ அது மாதிரி சத்தியம் என்பது ஒன்றே. ஏகம் சத் ரிக்வேதம் சொல்லுகிறது. பகுதா விதந்தி விபுரா பகுதா விதந்தி என்று ரிக்வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்று சொல்லப்படுகிற ஹக் ஒன்றுதான். விப்ரா பகுதா வதந்தி, நாம் தான் அதை பலவாறாக கற்பிக்கின்றோம் என்று ரிக்வேதம் சொல்லுகிறது. அங்கு சொல்லப்படுகிற அந்த சத் என்பது ஹக், அது ஒன்றுதான். அந்த ஒன்றிலிருந்தான் எல்லாம் படைக்கப்பட்டது என்பதற்கு குர்ஆனுடைய அத்தாட்சி கலக்கல் இன்சான வல்லர்ல பில் ஹக். மனிதனும் இந்த படைப்புகளும் எல்லாம் ஹக், சத்தியத்திலிருந்து படைக்கப்பட்டது. சத்தியம் யார்? இறைவனுடைய பெயர்கள் ஒன்று, அவனிடத்திலிருந்து வந்தவை. எனவே இந்து பேர்மாக்கள் பயன்படுத்துகிற இறைவனுடைய திருநாமங்களை பயன்படுத்துவார்கள் சித்தர்கள். வீரப்பா அவர்களும் பயன்படுத்துகிறார், மஸ்தான் சாஹிபும் பயன்படுத்துகிறார். காமன் வேர்ட்ஸ். உதாரணமா என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்து பெருமக்களையும் கவர்வதற்காக பொதுவாக இருக்கிற சொற்களை நான்மறை என்று பாடுவார். வீரப்பாவும் பாடுவார், குணங்குடி மஸ்தானும் பாடுவார். ஒரு ஹிந்து கேட்டார் நினைத்துக் கொள்வான், அட நான்மறைன்னா நம்ம மறைகளை பற்றி சொல்றாங்க, ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம். ஒரு முஸ்லிம் கேட்டால் என்ன நினைத்துக் கொள்கிறான்? நான்மறை, ஆஹா இது நம்முடைய வேதம், நம்முடைய 4 மறைகள். குர்ஆன், அவருக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல், அதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத், அதற்கு முன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூர். 4 வேதம். எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. 2 பேரும் இந்த காமன் டைம்ஸ் நான்மறை பயன்படுத்துவார்கள். பஞ்சாட்சரம், 5 எழுத்தை ஓது, பஞ்சாட்சரத்தை ஓது. சித்தர்கள் எல்லாம் அதான் பாடுகிறார்கள். பஞ்சாட்சரம்னா ஹிந்து பெருமக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க? சிவாய நம. ஆனா முஸ்லீமுக்கு தெரியும் பஞ்சாட்சரம் என்பது அல்லாஹ், அலீஃப் லாம், எகைன் இரட்டுது, இன்னொரு லாம், அலீஃப் ஹே, 5 எழுத்து பஞ்சாட்சரம். அவனும் சிவாய நமன் அவன் நினைச்சுக்குவான். அது அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய வகையில் ஒரு காமன் டேர்மா யூஸ் பண்ணுவார். இது ஒரு டெக்னிக். அதனாலதான் மஸ்தான் சாஹிப் அவர்களுக்கும் பீரப்பா அவர்களுக்கும் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத சீடர்கள் அதிகம், அவருடைய படிப்பவர்களும் அதிகம். வருகிற பொழுது ஒரு சகோதரனை சந்தித்தார், இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் தலையிலே ஒரு முண்டாசு, உடலிலே ஒரு வெள்ளாடை அணிந்திருந்தார். வணக்கம் சொன்னார். நான் வணக்கம் சொன்னேன். ஐயா, நான் சமரச சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவன், இது சமரசம் உலாவும் இடமாகவே நான் இங்கே வந்திருக்கிறேன் சொன்னார். இதை விட ஒரு மாபெரும் புகழ், மாபெரும் வெற்றி பீரப்பாவுக்கு வேறொன்றில்லை. நாம் கூடுவதல்ல, அது சேன நம்முடைய ஆளுன்னு கூடிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சமரச சுத்த சன்மார்க்கி, இவர் சன்மார்க்கத்தை பாடிய ஞானவான் என்று சொல்லி நான் அதனால்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அதுதான் பீரப்பாவினுடைய பெருவெற்றி. இதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்திய இந்த காமன் வேர்ட்ஸ், பொது சொற்கள். அதில் இன்னொரு ஒரு குறிப்பு, ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். 7 பிறவி என்று சொல்லுவார்கள் இந்துக்கள். ஆனால் அதை போட்டு குழப்பிட்டான்.
ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா திரும்ப திரும்ப பிறப்பான், அது 7 பிறவி பிறப்பான்னு தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டான். இல்லை, அதெல்லாம் பொருள். பின்ன என்ன, இந்த உலகத்தில் மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக அவன் இன்னும் 6 வடிவங்களிலே இருந்தான். 7வது நிலைதான் மனித நிலை, 7வது பிறவி மனிதன். இதை சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள். தனசுலாத் என்பதிலே அவர்கள் அவதாரம் என்ற அந்த பொருளுடைய தனசுலாத் என்ற சொல்லையே பயன்படுத்துகிறார்கள். அது எப்படி பரம்பொருளில் இருந்து மனிதன் உருவானான் என்பதை சொல்லுகிற படிப்படியான தரிசனம். முதல் படி அகது, அவனை தவிர வேறொன்றில்லை. அவன் இன்னது என்று சொல்லவும் முடியாது. குணம் குறி அற்றது. அதற்கடுத்து உகது, அது லேசாக குணங்கள் லேசா தெரிய ஆரம்பிக்கிற நிலை, 2ஆம் நிலை. 3வது வாஹிதியத்து, குணங்கள் சிபத்துகள் தெளிவா பிரிகின்ற ஒன்று. இது 3ம் வெவ்வேறு ஸ்டேஜ், வெவ்வேறு காலம் அல்ல, சிமில்டேனியஸ்